ருத்திகா பாப்பா டெய்லியுமே பாத்தீங்கன்னா உண்டியில காசு போட்டுட்டு இருந்தாங்க. அந்த உண்டியில இன்னைக்கு அறுக்க சொல்லிட்டு அதுல உள்ள கேஷ் எல்லாம் கீழே கொட்டிட்டாங்க. பாத்தீங்களா ஏகப்பட்ட சில்லற காயின்ஸ் இருக்கு. இந்த காயின்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாப்பா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து தன்னோட பேக்ல போட்டுட்டு இருக்காங்க. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் பண்றதுக்காக தாங்க. அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவோட எண்ட்ல உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கேஷ் இருக்குன்னு சொல்லிட்டு அத்தனை கேஷுமே பையில போட்டுக்கிட்டாங்க. பையில போட்டு அந்த பைய ஒரு ஓரமா வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் டே வந்து பாத்தீங்கன்னா பாப்பா கியூட்டா ரெடி ஆயிட்டு அந்த பைய தன்னோட ஷோல்டர்ல மாட்டிக்கிட்டாங்க. மாட்டிக்கிட்டு எப்பவும் போலதாங்க அழகா வெளியே வந்துட்டாங்க. பாப்பாவோட இந்த மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாப்பா இப்போ எங்க வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரியாணி ஷாப்புக்கு தான். 2 பிரியாணி ஆர்டர் பண்ணி பாப்பா வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஓகே, கூடவே வந்து பாத்தீங்கன்னா 2 வாட்டர் கேன் வாங்கிட்டு தன்னோட பையில வச்சுக்கிட்டாங்க. பிரியாணி ரெடி, தண்ணி கேனும் ரெடி. ரோட்ல கஷ்டப்படுற ஜனங்கள் எவ்வளவு இருக்காங்க, ஒருவேளை சாப்பாட்டு கூட இல்லாம இருக்கவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. சோ அந்த மாதிரி நபர்களுக்கு தான் பாப்பா இன்னைக்கு பிரியாணியை கொடுத்துட்டு இருக்காங்க. பிரியாணி பிளஸ் வாட்டர் கேன். ஏன்னா சாப்பாடு கொடுத்தா கூடவே தண்ணியும் கொடுக்கணுங்க. அவங்க பாவம் எங்க போவாங்க, சாப்பாடு சாப்பிட்டா தண்ணி வேணும்ல. ஃபைனல் வந்து பாத்தீங்கன்னா ருத்திகா பாப்பா வாங்கி வந்த பிரியாணி எல்லாருக்குமே கொடுத்துட்டாங்க. பாப்பாவோட அந்த சேவை எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே गाइस, பை.